அன்பு நெஞ்சங்களே அனைவரும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இயற்கை பற்றி பார்க்க போகிறோம். இயற்கை பார்த்திங்கன்னா இந்தியாவிட ஒரு அழகான இயற்கையான நாடு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். கேரளாவை காட்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். மரங்களும் செடிகளும் எல்லா மிருகங்களும் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம நாட்டுடைய அழகு. ஆனால் இப்போ இயற்கை பார்த்திங்கன்னா மனுஷனை பார்த்து நிறைய கற்றுக்குச்சு. மனுஷனை மாதிரி குணம் எப்படி சட்டு மாறுதோ அவனுக்கு ஒரு நன்றின்றது இல்லையோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையும் மழை காலத்தில் பயங்கரமாக வெயில் எடுக்குது, மழை காலமாக இது அப்படின்ற அளவுக்கு வெயில் எடுக்குது, வெயில் காலத்தில் மழை ஜோன்னு பெய்யுது. இது என்னப்பா இது இப்படி மாறி மாறி நடக்குது அப்படின்னு நாமளே ஒரு யோசிக்கிற அளவுக்கு பருவ மாற்றம் ஏற்படுது. திடீர்னு பார்த்திங்கன்னா மண் சரிவு ஏற்படுது. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கங்கை பார்த்திங்கன்னா இப்படி பயங்கர பிரளயம் மாதிரி பாயுது, கிராமங்கள்லாம் மூழ்கி போகுது, ஒரு சுனாமி வருது, பயங்கரமாக இருக்க பிரளயங்கள்லாம். அவ்வளோ சின்ன உயிரினம் ஆர்கனைசம் கொசு, அதுக்கு என்ன ஒரு இது பாருங்களேன், மாற்றம் பாருங்களேன். அதில் ஒரு கொசு பேட்டில் மாட்ட மாட்டேங்குது. கொசு பேட் எடுத்து வீசுகிற அந்த சவுண்டு வச்சு டக்குன்னு பறந்து போயிடுது. பல்லியாக இருக்கட்டும், பூனைங்களாக இருக்கட்டும், எதுக்கும் அசர மாட்டேங்குதுங்க. காலத்தை பார்த்து அதுங்களும் நிறைய வாழறதுக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி கற்றுக்குச்சு, எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையோடு அதுங்களும் முன்னேறி போய்கிட்டே இருக்குது. அதனால் மக்கள் இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த பிரச்சனைன்னா, மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்காக நிறைய மரத்தை வெட்டுறான். மரம் வெட்ட வெட்ட மண் தன்னுடைய ஸ்ட்ராங்னஸ் இழந்துடுது, சாயில் லூஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா எல்லாமே நடக்குது. மண் சரிவு ஏற்படுது, மழை பெய்ய மாட்டேங்குது, மேக வெடிப்பு ஏற்படுதான் மழை வருது. அதனால் இனி வரும் காலங்களில் நிறைய மரம் வளர்ப்போம், மனிதனை பாதுகாப்போம், வருகின்ற நம் மனித குலத்தை பாதுகாப்போம், இயற்கையை பேணுவோம், மனித இனத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.